யுகாதி புதிய யுகத்தின் தொடக்கமாக கொண்டாடப்படுற இந்த புத்தாண்டுக்கு முதல்ல எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். புராணங்களில் உலகத்தை பிரம்மன் படைக்க தொடங்கிய நாள் இதுதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிறப்பு வாய்ந்த யுகாதி தினத்தன்று செய்யப்படுற பச்சடி ரொம்ப ரொம்ப விசேஷம். பண்டிகையை கொண்டாட எத்தனையோ விதமான பலகாரம் பண்ணினாலும் இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கசப்பு, கார்ப்பு, துவர்ப்புன்னு 6 விதமான சுவையை அடங்கியிருக்கிற இந்த பச்சடி நம்மளுக்கு என்ன உணர்த்துதுன்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷம், சவால், அனுபவம், கஷ்ட நஷ்டம், கோபதாபம், ஆச்சரியம் எல்லாத்தையுமே சரிசமமாக நம்ம ஏற்றுக்க பழகிக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த பச்சடியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு நல்லா தண்ணியாக கரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வெல்லத்தை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க. எவ்வளோ குவான்டிட்டி செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருளோட அளவையும் எடுத்துக்கோங்க. பிஞ்சு மாங்காவை எடுத்து அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்கு மிளகு சேர்க்குறோம். ஃப்ரெஷ்ஷான மிளகை இடித்து இதில் சேர்த்துக்கலாம். மிளகுக்கு பதிலாக நீங்கள் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் பாரம்பரிய முறைப்படி எப்படி செய்வீங்களோ அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கசப்பு சுவைக்காக வேப்பம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உவர்ப்பு சுவைக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. வேப்பங்கொழுந்து இருந்தால் நீங்கள் வேப்பம்பு சேர்க்கும் போதே வேப்பங்கொழுந்தையும் சேர்த்து இது கூட கலந்துக்கலாம். சுவையே அடங்கியிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வீடியோ உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் யுகாதி வாழ்த்துக்கள். தேங்க்யூ.